இந்த வாரம் மார்க்கெட்ல அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாளும் தொடர்ந்து 20% கிட்டத்தட்ட 60% அப்சைடு மூவ் ஆன ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மை ட்ரிப் ஸ்டாக் தான். ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் வந்து 2008ல் ஆரம்பிச்சாங்க. இது வந்து மல்டிநேஷனல் ஆன்லைன் டிராவல் கம்பெனி. நியூ டெல்லியில் இருக்கு. ஹோட்டல் புக்கிங், ஏர் டிக்கெட்ஸ், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஹாலிடே பேக்கேஜ் ட்ரிப்ஸ், பஸ் புக்கிங் அந்த மாதிரி எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து 3626 கோடி. இதனுடைய 52 வீக்ஸ் ஹை வந்து 14 ரூபா, 52 வீக்ஸ் லோ வந்து 6 ரூபா 11 பைசா. புக் வேல்யூ 2 ரூபா 38 பைசா. ஆனால் கரண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4 டைம்ஸ்க்கு வருது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வாங்கக்கூடிய ஸ்டாக்காக நமக்கு தெரியல. ஆனால் இந்த 3 நாளில் சப்போஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்து உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வெளியே வர்றது தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த ஸ்டாக்கில் பெரிய டிமெரிட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2023ல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74.9% இருந்துச்சு. ஆனால் இப்போ 47.7% தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 40%க்கு மேலே குறைச்சிருக்காங்க 3 வருஷத்துல. அந்த குறைச்ச ஷேர்ஸ் எல்லாம் எஃப்ஐடிஐ கூட போய் சேர்ந்துருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நாம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே பப்ளிக் கிட்ட தான் போயிருக்கு. பப்ளிக் கிட்ட 20% இருந்த ஷேர் வந்து 50% மாறி இருக்கு. இதெல்லாம் ரீட்டைலருடைய ட்ரேடிங்காக தான் இருந்திருக்கும். இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு மேலே வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 20% ஒரே நாளில் 2025 டிசம்பர்லையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 8 ரூபா 50 காசுல இருந்தது 6 ரூபா 17 பைசாவுக்கு அப்படியே ஒரு மாசத்துல குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நிகழ்வு தான் மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த கம்பெனி இப்போ ஹோல்ட் பண்றதுக்கு சாதகமான சூழல்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இல்லை. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது தான் இந்த கம்பெனியில் சேஃபான விஷயமா இருக்கும். இது மாதிரி கம்பெனியை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுட்டு ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான விஷயமா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.